ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், திரை திறனாய்வாளர் உங்கள் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். திரைப்பட இயக்குனர், இளம் வயது தான், 2 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. ஒரு வழக்கமான சினிமா ட்ரெண்ட்ல இருந்து ஒரு வித்தியாசமான படத்தை, ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கணும்னு யோசிக்கின்ற இயக்குனர்களில் வெகு சில இயக்குனர் ஒருவர் தான். அந்த மாதிரியான ஒரு நபர் தான் சுகுமார், விக்ரம் சுகுமார். அவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நண்பரும் கூட. தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அடிப்படையில் உங்களுக்கு நண்பர். 2 படங்களை எடுத்திருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் போன்ற அரசியல் அமைப்புகளோட நல்ல நெருக்கமாக அவரெல்லாம் கூப்பிட்டு படத்தை கூப்பிட்டு காமிச்சார் மதையான கூட்டத்தில். அவரே வந்து பாராட்டினார், தம்பியோட திரைமொழி எனக்கு பிடிச்சிருக்குன்னு திருமாவளவன் பாராட்டினதுலாம் இருக்குது. என்ன ஆகுது இந்த சினிமா இயக்குநர்கள் மத்தியில்? ஆனால் இவரை பற்றி விசாரிக்கும் போது தண்ணி சிகரெட்டு மாதிரி எந்த பழக்கமும் இல்லைங்கிறாங்க. பொதுவாக சினிஃபீல்டில் இதை சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான கவிஞர் முத்துக்குமார் சிகரெட்டு தண்ணினாலேயே அழிஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க, இவ்வளோ சின்ன வயசுல. ஆனால் இவருக்கு அந்த பழக்கமும் இல்லைங்கிறாங்க. இன்னும் நிறைய தஞ்சாவூர் அடிப்படையிலான ஒரு கதையை எடுக்க அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான டீட்டெயில் வாங்கினாருன்னு மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு இன்னைக்கு பதிவு செஞ்சிருந்தார். அதுக்கான ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாராம். தஞ்சாவூர் சார்ந்த இவர் அப்படியே கொஞ்சம் நேட்டிவிட்டி சார்ந்து எடுக்கக்கூடியவங்கனால அதுக்கான ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் இப்படி ஒரு முடிவா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் வருத்தம் தெரிவிக்கிறார். என்ன சார் நடந்துச்சு? இல்லை, விக்ரம் சுகுமாரனை பொறுத்த வரைக்கும் பாலு மகேந்திராவினுடைய உதவியாளர். பாலு மகேந்திரா வந்து சன் டிவிக்காக கதை நேரம் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா. அந்த கதை நேரத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறாரு. ஓ, அந்த காலகட்டமே அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், 98, 99 அந்த காலகட்டத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கும் ஆர்வம் உள்ள நபர் தான். அதனால் பாலு மகேந்திரா ஆள் உடம்பு கொஞ்சம் எக்ஸசைஸ் பாடியாக வச்சிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணுவாப்புல, இல்லை ஒரு பாடியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும்னு நினைப்பாப்புல. பெருசாக எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர் பாலு மகேந்திரா எடுத்த கதை நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சன் டிவியிலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஒரு எபிசோடுக்குன்னு. இவங்க தான் அதுக்குள்ள ப்ரொடக்ஷன் பார்த்துக்கணும். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவர் பாலு மகேந்திராவுக்கு இடது வளமாக இருந்தது விக்ரம் தான். அப்போ ஒரு டீம் வெளியே போயிடுச்சு. அந்த டீமை வந்து இல்லாதப்ப வெற்றிமாறனும் விக்ரம் சுகுமாரனும் தான் அங்கே முழுவதுமாக இருக்காங்க அந்த கதை நேரத்துக்கு. அந்த ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறது, ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறது, 2 பேரும் தான் மாறி மாறி. ஆனால் கதை நேரம் வந்து ஒரு தொலைக்காட்சி வரலாற்றில் முக்கியமானது தான், புதுமையான விஷயம். பெண்கள் எல்லாருமே ஒரு கிளாசிக்கான ஒரு டேஸ்ட். வாரம் ஒரு கதை, ஒரு எழுத்தாளருடைய அவங்க அந்த மௌனிகா தான் நிறைய கேரக்டர் வருவாங்க. ஆமா, அவருடைய ஒரு வீடு, அதுக்குள்ளேயே ஒரு கதையை வந்து சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். அந்த போட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப அருமையா பண்ண. அதுல ஒர்க் பண்றாரு. அதை ஒர்க் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த பிறகு வெற்றிமாறனும் அதுக்கு பிறகு வெளியே வந்துடுறாரு. வெற்றிமாறன் படம் பண்றதுக்கு ஒரு பக்கம் வாய்ப்பு தேடுறாப்புல, விக்ரமனும் ஒரு பக்கம் வாய்ப்பு தேடுறாப்புல. இந்த தேடிட்டு இருக்கப்ப தான் வெற்றிமாறனுக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைக்குது. அந்த படம் தான் தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு ஒரு படம். ஏஎம் ரத்னம் டைரக்ஷன் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்ண படம். அதாவது யார் டைரக்டர்னா வெற்றிமாறன் டைரக்டர், ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம். பெரிய டைரக்டர். அன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல பீக்ல இருக்காரு. இந்தியா ரன்னெல்லாம் அவர்தானே. ஆமா, ரன்லாம் அவர்தான். தூளு இந்தியன் அந்த மாதிரி பெரிய ஹிட் கொடுத்து உச்சத்துல இருக்காரு. கொடுத்தாலே டாப் ஹிட் தான். ஆமா. அப்ப வெற்றிமாறன் டைரக்டர். அப்ப விக்ரம கூப்பிடாப்புல, நீ படம் பண்ணிட்டு இருக்க, அதை என் கூட ஒர்க் பண்ணு அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. பெங்களூர்ல போய் ஒரு மாசம் இருந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஹைவேஸ்ல நடக்கக்கூடிய கதை. அந்த படம் ஆரம்பிக்கல, டிஸ்கஷன்லாம் போய் நின்று போச்சு. அதுக்கு பிறகு ஒரு கேப். அதுக்கு பிறகு 2 பேருமே ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் வெற்றிமாறன் ட்ரை பண்றாரு, அந்த பக்கம் விக்ரமன் ட்ரை பண்றாப்புல. அப்போ அங்கே நிறைய அந்த நேரங்களில் நிறைய கதைகள் நாங்கள் பேசியிருக்கோம். நிறைய கதைகள் பேசியிருக்கோம். அப்போ ஒரு படம் வாங்கியது, அதான் பொல்லாதவன் படத்தில் ஒர்க் பண்ணுறாப்புல. வெற்றிமாறன் கூட முழுவதுமாக ஒர்க் பண்ணுறாப்புல. அந்த படம் தெரியும், பெரிய ஹிட்டு. அந்த படம் முடிச்சவொடனே அடுத்த படம் பண்ணுறாரு. அந்த படம் தான் ஆடுகளம் வந்து ஒரு சேவல் சண்டையை மையப்படுத்தி மதுரை பேக்ட்ராப்ல எடுக்கப்பட்ட படம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படத்துல வசனம் அப்படின்னு பார்த்தா வெற்றிமாறன் தெரியும். வெற்றிமாறன் வட மாவட்டத்தை சேர்ந்தவர். மதுரை ஸ்லாங்கு, மதுரை நேட்டிவிட்டியோட தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் வசனம் வெற்றிமாறன், விக்ரம் சுகுமார், அவன் 2 பேரும் சேர்ந்து எழுதுனதான் வசனம் இந்த படத்துக்கு. 2வது நீங்க அந்த மதுரை ஸ்லாங்கை வந்து அப்படியே கொண்டு, அந்த படத்துடைய வெற்றிக்கு ரொம்ப அடிப்படையா அமைஞ்சது மதுரை ஸ்லாங். அதுல ஒன்னொரு தனுஷோட கைலி கட்டும். அதான் சொல்ல வர்றேன். சொல்லுங்க. அந்த படத்துல நீங்க தனுஷ் பாக்குறீங்கல்ல, அந்த தனுஷ் பண்ணக்கூடிய அத்தனை பாடி லாங்குவேஜையும் கொண்டு வந்தது விக்ரம். இதை பல இடங்கள்ல வெற்றிமாறன் சொல்லிட்டு போகும். நீங்க தனுஷ் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, வேட்டி கட்டுறது, நடக்கிறது, அப்படியே இது இல்ல. விக்ரம் ஏறக்குறைய அப்படி இருப்பாப்ல ஆளு. ஓகே ஓகே. விக்ரமுடைய நேச்சரா ப்ராப்பர் மதுரையா ராம்நாடா? பரமக்குடி. மதுரை பிறந்து வளர்ந்து பரமக்குடி, மதுரையில படிச்சாப்ல. அப்படி வந்தாங்க, அங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஏறக்குறைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே பண்ணிருக்காரு தனுஷ். விக்ரம் என்ன பாடி லாங்குவேஜோ, விக்ரம் என்ன டயலாக் டெலிவரியோ, அந்த வேஷ்டி இப்படி லுங்கி ஏத்தி கட்டுறது, அந்த டான்ஸ் இருக்கு பாருங்க, அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் கூட அது பயங்கர வைரல் இல்ல. அது விக்ரம் போட்டதான். அப்புறம் டயலாக் ஒரு பெரிய ஃபேமஸான டயலாக், சுனாமியே நாங்களாம் சும்மிங்க போட்டு வைக்கடா அப்படின்னு டயலாக்லாம்
விக்ரம் எழுதுதான். அந்த மதுரையில அந்த மதுரில் உட்காந்துட்டு இந்த பசங்க கொடுக்குற கட்டையை கொடுக்குறது அதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் போய் ஒரு வீடு எடுத்திருந்தாங்க மதுரையில். வீடு எடுத்து அந்த பாடி லாங்குவேஜ் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி அதை வந்து ஸ்கிரிப்டா பண்ணாங்க. அந்த படம் பெரிய ஹிட், நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் ஒர்க் பண்றாரு. அதுக்கு பிறகு வெளியே வந்துறாரு. வெளியே வந்தோடனே ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டு தான் அந்த கதிர், இந்த பரியரும் பெருமாள் நடிச்ச அந்த கதிர் தான் ஹீரோ. கதிரை இவர் தான் முகமது இன்ட்ரடியூஸ் பண்றாரு தமிழ் சினிமாவுக்கு. மதையானை கூட்டம்ங்கிற படத்தை உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய அப்படியே வாழ்க்கையை அப்படியே ராவா என்ன நடக்கும், இளவு வீட்டில் என்ன நடக்கும், கல்யாண வீட்டில் என்ன நடக்கும், பங்காளி அந்த சமூகத்தை பெருமைப்படுத்துதா சிறுமைப்படுத்துதா தெரியாது. இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சில விமர்சனங்களை சாதி ரீதியான படம்னு சொன்னா கூட ஒரு லைவா அப்படியே என்ன நடக்கும், ஒரு கல்யாண வீட்டுல என்ன நடக்கும், ஒரு இளவு வீட்டுல எப்படி இளவு வீட்டுல செய்முறை செய்யலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும், அந்த அந்த அது அந்த குழந்தைகளை இவங்க எப்படி பார்ப்பாங்க, அது குடும்ப உறவுகளை. அதாவது தென் மாவட்ட கதைகள் நிறைய வந்து அடிதடி கதைகள் சொல்லியிருப்பாங்க. தென் மாவட்டத்தில் அது இந்தியர் கிராமங்கள்ல குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப யாரும் பதிவு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு முதல் படம் மதையானை கூட்டம் தான். குடும்ப ரீதியான உறவுகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ணனுக்காக பாரதிராஜாவுடைய படங்கள் கிழக்கு சீமையிலே இல்ல நீங்க அந்த காலகட்டம், இப்ப இந்த காலகட்டம், இப்ப ட்ரெண்ட், இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்குள்ள இப்ப கிராமம். ஆமா, பாரதிராஜா ட்ரெண்ட்ல இப்ப கிடையாது. அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாட்டு வீட்டுல போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு வாடு வீட்டுல போறாங்க. இன்னைக்கு பைக்ல வர்றானுங்க, கடா வெட்டுறாங்க, மைக் செட் போடுறாங்க. இந்த இப்போ உள்ள ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு சோசியல் மீடியா காலம் வந்துருச்சு. இன்னைக்கு உள்ள கிராமங்கள் எப்படி இருக்கு, அதுக்குள்ள வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப கரெக்டா பதிவு பண்ணியிருப்பார். பாரதிராஜா தான் முதல்ல கிராமத்தையும் தமிழ் சினிமா காமிச்சாருங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. அவர் தான் முதல்ல கிராமத்தை காட்டுறாரு. வயலையும் ஆட்டையும் மாட்டையும் அப்படி காமிச்சது அந்த விஷயம். இந்த கடந்த ஒரு 20 வருஷத்துக்குள்ள நடந்த கிராமங்கள் இருக்கு இல்லையா, கிராமம் எந்த கிராமத்தில் நீங்க ஆடு மாடு மேய்க்கிறா, எந்த கிராமத்தில் மாட்டு வண்டி வச்சிருக்காங்க, யார் வந்து மாட்டு வண்டியில் போறா, இனி எல்லார் வீட்லயும் மொபைல் இருக்கு, எல்லார் வீட்லயும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, எல்லார் வீட்லயும் போன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மாறி போச்சுல. இந்த கிராமத்தை, இப்போ உள்ள கிராமத்தை, அதுக்குள்ள நடந்தக்கூடிய வாழ்வியலை கரெக்டாக அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட படம். ஒரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கேட்பட தான் சாந்தனு பாக்கியராஜுடைய பெயர் சாந்தனு வச்சு ராவண கோட்டம் அப்படின்றது அந்த கதைக்கிழமைனா ராம்நாடு இருக்கக்கூடிய அந்த கருவேலம் காடு, அது சார்ந்த அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அது எப்படி ராமநாதபுரம் மாவட்டம் எப்படி தண்ணி இல்லாத காடா போச்சு, வானம் பார்த்த பூமி ஏன் ஆச்சு, அது ஒரு பேக்ரவுண்ட், ஜியோகிராபிக்கலி பேக்ரவுண்ட். ஆமா, அதை வச்சு ஒரு படம் பண்ணாப்புல. அதுக்கு கருவேலம் மரம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிற அதை பேக்ரவுண்ட்ல பண்ணியிருந்தாப்புல. அந்த டீடைலிங்கை ஒர்க் பண்ணக்கூடிய நபர் தான். அதுல எல்லாம் அங்கே மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர். அதுக்காக நிறைய ரிசர்ச் பேஸ் பண்ணார். நீங்க சொன்ன மாதிரி இவர் கூட போட்டிருந்தார், இன்னைக்கு ஒரு பதிவு கூட போட்டிருந்தாரு. தஞ்சாவூர் இருக்கக்கூடிய ஒடிந்து போன அந்த மன்னர்கள், வாழ்ந்த மன்னர்களுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் தோண்டி எடுத்து அது ஒரு படம் பண்றதுக்காக பண்ணாப்புல. சமீபத்தில் வந்து இந்த மாமன் படம் வந்துச்சு இல்லையா, அந்த மாமன் படத்தை விக்ரம் தான் பண்ணதா இருந்துச்சு, இயக்குனராக பண்றதா இருந்துச்சு. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துச்சு. அப்புறம் என்னமோ காரணத்தினால போயிடுச்சு. அதற்கு பிறகு 2-3 படங்கள் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்றதா இருந்துச்சு. தனுஷோட சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்துச்சு, அதுவும் டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி வந்து டைரக்ட் பண்ணி விக்ரம் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு படம், விக்ரம் இன்னொரு நடிகரும் சேர்ந்து நடிக்கிறதுக்காக ஒரு படம் மேலே நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் நேற்று காலையில் நான் பேசிக்கிட்டு இருக்கு, நேற்று காலையில் தான் மதுரையில் போய் இறங்குறாங்க. சரி, கதை டிஸ்கஷன் காண்டி இல்ல வேற ஒரு ஏதோ பர்சனல் யாராவது சீனு ராமசாமி படத்துக்காண்டியா? இல்ல சீனு ராமசாமி படம் அது பண்றதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு, அது கொஞ்சம் டிலே ஆகுது போல. இவர் வேற ஒரு பர்சனல் வேலையா நேற்று காலையில போய் மதுரையில் இறங்கி ஒரு ரூமை போட்டு குளிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு மதியானம் வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. அப்போ ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு, வா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகான்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு இசிஜியில் எடுத்து பார்த்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் அசிடிட்டி மாதிரி இருக்குன்னு விட்டுட்டாங்க. வந்து மதியானம் சாப்பிட்ருக்காங்க. மதியானம் சாப்பிட்டு திருப்பி ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துருக்காப்புல. அப்புறம் எல்லாரும் இங்கே ரெஸ்ட்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு திருப்பி சாயங்காலம் வந்திருக்காங்க. எல்லாரும் கூட உட்காந்து நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு 9 மணிக்கோ 8:30 மணிக்கோ பஸ்ஸு போல திருப்பி சென்னைக்கு வர்றது. அந்த சென்னைக்கு வர்ற பஸ்ஸு வர்றதுக்காக காரில் கொண்டு வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விடுறதுக்காக காரில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. காரில் கூப்பிட்டு ரூம்ல இருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய அந்த டிராவலிங்லேயே அட்டாக். அப்படியே மதுரையில் காலையில் போய் இறங்கி இருக்கிறாப்புல, நைட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு பஸ்ல வந்திருக்காப்புல, பஸ் ஏறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ பஸ்ல அந்த கார்ல வர்றப்பயே வந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி வந்தோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சப்ப இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இறந்துட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க அப்பா அம்மாலாம் வந்து இந்த இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க, ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க. அங்கே பாடியை கொண்டு வச்சு இன்னைக்கு எல்லா திரைப்பட படங்களும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 3 மணி 4 மணிக்கு அடக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது என்னன்னா விக்ரமை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிவாதக்காரர்.
மிகப்பெரிய ஒரு பிடிவாதக்காரன், சுயமரியாதைக்காரன். இன்னொன்று என்ன சொல்லணும்னா கோபம். விக்ரம் சுகுமாரனாலே இண்டஸ்ட்ரிக்குள்ள தெரியும், கோபமான நபர். மனசுல என்ன பட்டுச்சோ அதை அப்படியே வெளியில எக்ஸ்போஸ் பண்ண முடியும் நபர். நண்பர்கள்ட்டையும் சரி, சினிமாவிலையும் சரி, அந்த மாதிரி நேற்று கூட இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் சொன்னார், இந்த மத்தியான கூட்டத்தில் ஒர்க் பண்ண ஒரு உதவியாளர், ஆனால் 3 ஃபோனை உடச்சிட்டாப்புல அந்த படத்தில். 3 ஃபோனை உடச்சிட்டாப்புல. கோவப்பட்டா ஃபோனை தூக்கி அடிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு டென்ஷனான ஆள். ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு விக்ரமுக்கு. என்னன்னா நமக்கான அங்கீகாரம் ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. நமக்கு கூட இருந்த ஆட்களும் நமக்கு பெருசாக உதவி பண்ணலையே அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரிக்குள்ள விக்ரமா யாருக்கும் அடங்கி போக மாட்டான், கோவக்காரன், டப்புன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவாங்கிற ஒரு தாட்டை உருவாக்கி விட்டாங்க. பழைய பார்த்த ஆட்களுக்கு தெரியும். பட் அந்த குணம் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு பெரிய எவ்வளோ திறமை இருந்தும் ஒரு பெரிய செட்பேக்காக அமைஞ்சது அந்த அந்த குணம் தான், கோபம் தான் ஒரு பெரியது. சமீப காலமாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு மைண்டில் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளியர் ஆகலாம். அப்படியா? மூளையிலையா? ஆமாம், அதாச்சு சரி பண்ணி வந்துட்டாங்க. நார்மலாக இருந்தாப்புல. இப்போ அவர் தனியாகவே டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு படத்துக்கு உண்டான டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வெப் சீரியல் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு விஜய் சேதுபதி வச்சு பண்ணுறதா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாங்க. எல்லா ப்ராஜெக்டும் போய் தள்ளி போன அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தில் இருந்தாப்புல. இல்லை, இவருக்கு ஏன் இப்போ பாலு மகேந்திராவோட இருந்த வெற்றிமாறன் இதாயிட்டாங்க? அந்த காலகட்டத்தில் நகைச்சுவை நடிகராக இருந்த சூரி பெரிய ஹீரோயே அவர் ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்கிறாரு. எல்லாரோடையும் நல்ல டச்ல இருந்து இவரால் அடுத்த கட்டம் நகர முடியலையா? என்ன சரியான வாய்ப்பு சூழல் யாரும் தடுத்துட்டாங்களா, இல்லை இவருக்கு லாபி பண்ண தெரியலையா? அவர் சில நேரங்களில் மனசு வடிமை சொல்றாப்புல, என்னைய தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேலை செய்யுது, என்னைய தடுக்கிறானுங்க, என் வளர்ச்சி தடுக்கிறானுங்கன்னு புலம்பாப்புல. சில நேரங்களில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்புறாப்புல, இந்த மாதிரி பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு படத்தை திட்டமிட்டே என்னை அந்த படத்தில் தூக்குனாங்க. அது என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல சில பேருக்கு, நான் பேசுகிற பேச்சு அவங்களுக்கு பிடிக்கல, என்னை கார்னர் பண்ணுறானுங்க, நான் என்ன பண்ணேன், ஜெயிக்கலைன்னா இங்கே மனுஷனாக இருக்க முடியாது அப்படின்னு நிறையா நண்பர்கள்ட்ட விரும்பி பேசுகிறாப்புல. இந்த சமீபத்தில் அந்த மாமன் படத்தில் கூட இதை தான் பண்ணுறதா இருந்துச்சு. அது கூட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட புலம்பியிருக்காப்புல. ரொம்ப நான் அந்த பெரிய ஒரு வருத்தமாக போச்சு அப்படிங்கிறது. 2வது, தன் சார்ந்த ஆட்கள் யாரும் நமக்கு பெருசாக கை கொடுக்கலைங்கிற ஒரு கோபம் இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு. வெற்றிமாறன் பெரிய இடத்துக்கு போயிட்டாரு. வெற்றிமாறன் அவருடைய உதவியாளர் எல்லாத்தையும் டைரக்டர் ஆகிட்டார். துரை செந்தில்குமாராக இருக்கட்டும், நிறைய பேர் டைரக்டர் ஆகிட்டாப்புல. ஆரம்ப காலத்திலேருந்து இவர் நண்பராகவும் கூட இருந்தவர். வெற்றிமாறன் கூட நண்பராகவும் இருந்தவர். இவர் தனக்கு ஒரு செய்யலைங்கிற ஒரு வருத்தமும் இருந்துச்சு. வெற்றிமாறன் நமக்குலாம் ஒரு செய்யலைன்னு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யார்கிட்டையும் போய் நிற்கிறதோ, ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்மாலிட்டியில் யாரும் ஒன்று தெரியாதா, நான் ஒன்று கேட்கணுமா, அந்த மாதிரி அந்த தென் மாவட்டத்திலேயே காரணத்துக்கு ஒரு இருக்கும்ல, ஒரு முறுக்கு அந்த மாதிரி இருப்பாப்புல. அது மாதிரி பேசுறதும் அப்படிதான் பேசுவாப்புல. ஒரு ஒரு இது இருக்காது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை கொஞ்சம் இருக்காது. அதை டப்புன்னு பேசிடுவாப்புல. அது சினிமாவுக்கு செட் ஆகாது. சினிமாவில் காலை பிடிக்கணும், இல்லாட்டி காலை வாரணும், ரெண்டுமே தெரியாத ஒரு நபர். எனக்கு திறமை கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய நபர் தான். அதான் உண்மை. அந்த திறமையில வர்றதான் உண்மை நிலைக்கும். காலை வாரியோ காலை பிடிச்சி வர்றோம்னு நினைக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த பேசிக் கூட தெரியாது. அது ஒரு விஷயம். 2வது, டக்குன்னு யார்ட்டையும் கோவப்பட்டுருவாப்புல. இந்த தன்மை இது. ஆனால் பல நாட்களுக்கு தெரியும் எப்படி ஒரு சாஃப்டானாலும் ஒரு எல்லாம் பேசக்கூடிய நபர் தான். இந்த ஒரு குணம் அவரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகாமல் அப்படி போயிடுச்சு. இல்லை, மாவன் படத்தை இவர் இயக்குவதா இருந்தது எப்படி இவர் கைக்கு விட்டு போச்சு? யார் காரணம்? அது அரசியல் பண்ணிட்டாங்கன்றாப்புல. மாமன் அது ஒரு அரசியல். எனக்கு வேண்டாத ஒரு குரூப் அங்கே உள்ள வேலை செய்கிறாங்க, என்னுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், என்னுடைய இது பிடிக்காதவங்கன்றாங்க. அப்புறம் ஒன்று சொல்கிறாப்புல, வேற ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறதா இருந்துச்சு, அதுவும் இதாகிடுச்சு. அந்த சூரிய எதுவும் காரணமா? அப்படிலாம் இல்லை, அது என்ன காரணம் தெரியல. இவர் சொன்ன கதைகளை சேஞ்சஸ். அந்த படத்துக்கு சூரி தான் கதை. சூரிதான் கதை. அந்த படத்துக்கு மாமன் படத்தினுடைய கதை ஆசிரியர் சூரி தான். அப்போ 2 டைரக்டரும் உட்காந்து பேசுகிறப்ப ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பிடிக்காம போயிடுச்சு என்னன்னு தெரியல. அப்புறம் இப்போ சீதாராமசாமி படத்தை பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்தாங்க, மனவேதனையில் இருந்தாப்புல. தன்னை ஒதுக்கப்படுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜெயிக்கலைன்னா நம்மளை மனுஷனாக மதிக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரியான இது. சமீபத்தோட வேலராமமூர்த்தி, எழுத்தாளர் வேலராமமூர்த்தி இவர் தான் மதான கூட்டத்தில் நடிகராக. ஆமாம், அதுக்கப்புறம் தான் நிறைய படம் அதே மாதிரி கேரக்டர் பண்ணாங்க. அப்போ ஒரு ஏதோ இன்டர்வியூவில் வேலராமமூர்த்தி நானாக தான் வந்தேன் சினிமாவில் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை விட்டு, அதுவும் டென்ஷன் ஆகிட்டார் அவர். டென்ஷன் ஆகி அது ஒரு பெரிய சோசியல் மீடியாவில் பெரிய சண்டையே போச்சு. அப்புறம் 2 பேருக்குள்ள அப்புறம் இன்னைக்கு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு வேலராமமூர்த்தி. விக்ரம் சுகுமாரன் தான் எனக்கு நான் இன்னைக்கு சினிமாவில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு காரணம் விக்ரம் சுகுமாரன் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏன் நீங்கள் உயிரோடு இருக்கப்போ ஒரு வார்த்தை பேசிக்கலாமே. அப்போது அவ்வளோ கோவப்பட்டாப்புல.
விக்ரம் வந்து அவ்வளோ கோவம். நான் தான் வந்து தேடி தேடி வேணான்னு ஒதுங்கி இந்த நடிகர் ஆக்குறது நான் தான். ஆனால் ஒரு நன்றி கடனுக்கு ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூவில் விக்ரம் தான் நீ வந்து நடிகனாக்குனாலும் ஒரு வார்த்தை சொல்றது என்ன ஆயிருப்போகுது? காசு பணமா அது? எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போச்சு. அந்த கோவப்பட்டாப்புல. அந்த வருத்தம் இருந்துச்சு. நேரடியாக கோவமா வருத்தமா காமிச்சிடாப்புல. அந்த மாதிரி ஒரு நபராக இருக்கனால இன்னைக்கு போட்டிருக்காரு. ராமமூர்த்தி இன்னைக்கு போடுறாரு. இன்னைக்கு விக்ரம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து விக்ரம் போட்டது தான். விக்ரம் நடிகராக நான் சாப்பிட்றதுக்கு காரணம் வந்து விக்ரம் தான் அப்படின்னு போடுறாப்புல. அப்போ தன்னை சுற்றி இருந்த ஆட்கள் நமக்கு எதுவும் செய்யலை, நம்ம கை கொடுக்கலங்கிற ஒரு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வெளிப்பாடா என்னன்னு தெரியல. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து உண்மையில் ஒரு படைப்பாளி, ஒரு மண் சார்ந்து நேட்டிவிட்டி சார்ந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டவர். ஒரு தஞ்சாவூர், அடுத்து தஞ்சாவூர் பிளான் வச்சுருந்துருக்காரு. சீனு ராமசாமியோட ஒரு பிளான் வந்து வச்சுருக்காரு. விஜய் சேதுபதியோட ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காரு. இவ்வளோ கனவுகளுடன் இருந்தவர் இவ்வளவு சின்ன வயதில், ஏன்னா வயது அப்படிங்கிறது அரசியலை பொறுத்தவரை 75 வயசு சின்ன வயசுங்குவாங்க. அதனால் ஒரு 48 வயசு 49 வயசுங்கிறதுலாம் ஒரு வயதே கிடையாது. அது சினிமாக்காரங்களாம் ரொம்ப லேட் மேரேஜாக பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இவருக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் 4 வருஷம் ஆச்சு. அப்போ 2 வயசு தான் குழந்தை, 2 வயசு குழந்தை இருக்கு. குழந்தை இருக்கும். ஆமாம், அதனால ஒரு பெரிய ஒரு உச்சத்தை போயிட்டு தான் திருமணம் பண்ணணும்னு திருமணம் பண்ணாமே இருந்தாப்புல. அப்புறம் இப்போ தான் பண்ணாங்க. ஒய்ஃப் வந்து அவங்க ஒரு சித்தா டாக்டராக இருக்காங்க. அவங்க ஹெல்த்தியை பார்த்துருவாங்க. ரெண்டாவது பெருசாக கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. விக்ரம் நானும் நிகழ்ச்சியில் ஏதாவது போனோம்னா அந்த ஏரியாவுக்குள்ளே போக மாட்டோம். நாங்கள் தனியாக போயிடுவோம். அந்த மது விருந்து நடக்கிற ஏரியாவில் போவோம். மதுரையில் கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் நானும் விக்ரம். போயிட்டு அந்த நைட்டு ஆச்சுன்னா அந்த கல்யாண வீடுகளில் அந்த நாங்கள் தமிழ்நாடு ரோட்டில் தங்கியிருந்தோம். பார்ட்டி நடக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் தனியாக கிளம்பிடுவோம். கிளம்பி ஏதாவது கதைகள் பேசிட்டு நடந்து போவோம். நேற்று நைட்டு அந்த செய்தியை கேட்டப்போ எனக்கு பயங்கர ஷாக்கு. எத்தனையோ நாள் கதை பேசியிருக்கேன், வீடியோ உட்காந்து பேசியிருக்கிறோம், பல விஷயங்கள் பேசியிருக்கோம், பல புத்தகங்களை பற்றி பேசுவோம். மதுரையில் வந்து ஒரு நாள் 10 கிலோமீட்டர் நடந்து போனோம். இங்கேருந்து நாங்கள் இந்த பக்கம் இருந்து அழகர் கோயில் வரைக்கும் போயிட்டோம். தமிழ்நாடு ஹோட்டல்லேருந்து அழகர் கோயில் வரைக்கும் பேசிக்கிட்டே போயிட்டோம். போனது எங்களுக்கு தெரியல. அவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக பல கதைகளை பேசுவோம். ஆரம்பத்தில் நிறைய வேலைகள் பார்த்தாப்புல சினிமாவில் பாலபந்தோட சேர்றதுக்கு முன்னாடி அந்த கதைகள்லாம் பேசுவோம். சினிமா கதைகள் பேசுவோம். ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி எழுதி வச்சிருப்பாப்புல அந்த கதைகளுடைய இன்ட்லாம். அப்போ இது எப்படி விக்ரம் உங்களுக்கு வரணும், எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு எடுத்து பார்க்க வச்சுருப்பேன் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாப்புல. நிறைய சம்பவங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மறைவுங்கிறது ஒரு பெரிய ஒரு இழப்பு. நண்பர்கள் மத்தியில் பெரிய இழப்பு, பெரிய சாக். காலையில் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க இந்த அடக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. மதுரையிலேருந்து ஒரு ஒரு டீம் வந்திருக்காங்க கூட அடக்கம் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி எல்லாரும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரும் கனவோடு இருந்த ஒரு கலைஞன். வெற்றிமாறன் எதுவும் இறந்த உடனே பதிவு போட்டு இல்லை, ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் கண்டிப்பாக வருவார். வெற்றிமாறன் மீது ஒரு கொஞ்சம் அதிருப்தி இருந்தது, கொஞ்சம் வருத்தம் இருந்தது. நமக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியல. 2 பேரும் உதவியாளர் இயக்குநர்கள் தாண்டி 2 பேரும் நல்ல நண்பர்கள். வெற்றிமாறனும் விக்ரமும் நல்ல நண்பர்கள். ஆரம்பத்தில் படம் 2 பேருமே படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், பழக்கமான நண்பர்கள் தான். இன்றைக்கி அது அவர்களோட ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஒரு பெரும் கனவோடு இருந்த ஒரு கலைஞன், அது நிறைவேறாமே இன்னைக்கு போய் சேர்ந்தாப்புல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு படைப்பாளிங்கிறவன் சமூகத்தை வேறு வித கோணத்தில் அணுகிறவன், சமூகத்துக்கு வேறு சில செய்திகளை சொல்கிறவன், மக்களுடைய ரசிகர்களுடைய இதுக்கான எடுத்துக்கொண்ட வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு 30 வருட தியாகம் 96-95 வந்தது. முழுவதுமாக தன்னுடைய மற்ற தொழிலில் வந்து நீங்கள் உழைப்பை மூலதனமாக போடலாம், மற்ற தொழிலில் நீங்கள் பணத்தை மூலதனமாக போடலாம். சினிமா இந்த மாதிரி இலக்கியம் கலை சார்ந்த விஷயங்களை தன்னையே மூலதனமாக போடணும். தன்னுடைய வாழ்க்கையே இது 30 வருஷமாக சினிமாவுக்காக ஒரு தியாகம் பண்ணிட்டோம். அது ஏதாவது முடிச்சுட்டு வேலைக்கு போயிருந்த நேரம் கல்யாணம் ஒரு 10 வயசு 12 வயசில் குழந்தை இருக்கும், ஒரு வீடு வாங்கியிருப்பாப்புல, ஒரு கார் வாங்கியிருப்பாப்புல, ஒரு பேசிக் செட்டாக இருக்கும். ஆனால் அதுக்காக ஒரு பெரும் கனவுக்காக தன் வாழ்க்கையை பயணம் வைக்கிறது இல்லை. அவனுடைய நினச்சா யாரும் நல்ல கட்டத்துக்கு போக முடியாது, நினச்சதை வாங்க முடியாது. இந்த மாதிரியான அதாவது வந்து மொத்த வாழ்க்கையும் அதை வந்து பணம் வைக்கிற மாட்டேன். அப்படி பணம் வைத்து கூட இன்றைக்கி வெற்றி பெற முடியாமல் போய் வாழ்க்கையை முடிஞ்சு போகிறதுங்கிறதுலாம் அது மிகப்பெரிய ஒரு சோகம் தான். அவருடைய நண்பராகவும் ஒரு திரை ஆர்வலர், திரை திறனாய்வாளர் போன்ற பல்வேறு கோணங்களில் இருந்து என்னால் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் அருகிலிருந்து பார்த்தவர். உங்கள் பகுதியை சேர்ந்தவர், அவரை ஊர் பகுதியிலேருந்தே உங்களுக்கு தெரியும், சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் தெரியும். இல்லை, சென்னை வந்த பிறகு தான் நம்ம பழக்கம். ஊர் பகுதியில் என்ன அவருடைய கிளாஸ் மட்டும் எனக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட், அப்படி தான் இங்கே பழக்கமாச்சு. அப்படிதான். அப்புறம் வாட்ஸ்அப் ரூமில் ஒன்றா இருந்தோம், அப்படியே நிறையா பேசுவோம், சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே போச்சு. வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வர வேண்டிய நபர் தான், அதுக்குண்டான எல்லா திறமையும் இருந்த நபர். இழப்பு தான் தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு இழப்பு தான். இன்னும் எடுத்த 2 படங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னும் ஒரு தேர்ச்சியான படங்களை கூட அவர் தந்திருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பை இயற்கை அவருக்கு மறுத்துருச்சு. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நோயாக மாறிட்டு வருது. சிகரெட் மதுவை விட மோசமான உயிர்கொல்லியாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு நோய். ஊடகவியலாளர்கள், திரையில் இருப்பவர்கள்,
பத்திரிகையாளர்கள் எல்லோருமே எச்சரிக்கையா இல்ல, வாழ்க்கைங்கிறது அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு. அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வை வாழ்ந்துட்டு போயிடணும். நீங்க நாளைக்கு என்ன நடக்கும், நேத்து என்ன நடந்துச்சு, அதை ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்துக்கு பிறகு காலையில இருந்து நிறைய நண்பர்கள் ஃபோன், ஏன் இப்படி பண்ணிட்டாப்புல, ஏன் பண்ணிட்டாப்புல, ஏன் மன அழுத்தம், ஏன் ஸ்ட்ரெஸ்ஸு, இதுக்காக பண்ணலாமா, இதுக்காக பண்ணலாமான்னு பேசுறேன். இத்தனை பேர் நீங்க பாதி பேர் நேரடியாக பேசியிருந்தா கூட இந்த மாதிரி மன அழுத்தம் வந்திருக்காது. அவர் உயிரோட இருக்கு பண்ணி பாப்பா ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம் பேசியிருந்தா கூட ஆயிருக்காது. மனசு உள்ள பாரமெல்லாம் குறைஞ்சிருச்சேன்னு விவேக் சொல்ற மாதிரி ஆயிருக்கும். போயிருக்காது. அதுதான் இன்னைக்கு இந்த சமூகம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் தனித்தனியா போயிடும். யார்ட்டையும் பேசுறது இல்லை, மன விட்டு எங்கேயும் போறது இல்லை, அவுட்டிங் போறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட சேர்றதில்ல, போட்டி போறாம இப்போ அவன் போயிட்டானா, இவன் போயிட்டானா, அவன் கார் வாங்கிட்டான், நம்ம கார் வாங்கணும், அவன் வீடு வாங்கிட்டான், நம்ம வாங்கிட்டோம். கம்பேரிஷன், இந்த கம்பேரிஷனே வாழ்க்கையை தின்றுது. வாழ்க்கை அழகானது வாழ்றா, அவ்வளவுதான். நேற்று நடந்தது நான் வராது, நாளைக்கு நடக்குது தெரியாது. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய் இன்னைக்கு சாப்பிட்டியா, தூங்கி எந்திரிச்சியா, நாளை காலம் என்ன வேணாலும் நடக்கும். நிமிடத்துக்கு நிமிடங்கள் ஆச்சரியத்தை ஒழித்து வைத்திருக்கிறது தான் வாழ்க்கை. அடுத்த செகண்ட் ஒன்று உங்க வாழ்க்கையில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை எடுத்துங்க. ஒரு ஃபோன் கால் ஏதோ ஒரு முக்கியமான மேஜிக் நடந்திருக்கும். ஒரு ஃபோன் காலில் மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கும். இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? அப்போ நாளை காலையில இல்லாட்டி இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படும். ஒரு மேஜிக் நகலாம போயிடும். அதை நம்பி வாழணும். நாளைக்கு ஏதாவது நடந்துடும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நேற்று நடந்த வருத்தப்படுறது, நாளைக்கு நடந்ததை வந்து இது பண்றதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து மது பழக்கத்தை விட மன அழுத்த பழக்கம் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இருக்கு. மக்கள் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து இன்னைக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக இருக்காப்புல. அவர் ஒரு லிஸ்ட் சொல்றாப்புல. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர் நடிகைகள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள் பேர்லாம் அவர்கிட்ட கவுன்சிலிங் வர்றாங்கன்றாங்க. அரசியல்வாதி, ஒரு பெண் அரசியல்வாதி வந்து அவர்கிட்ட கவுன்சிலிங் வர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன் ஆகி இன்னைக்கு வந்து மனநோய் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய விஷயம். அது உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு போகுது அப்படிங்கிறது எச்சரிக்கையா இருக்கணும். எதையும் ரிலாக்ஸா எடுத்துட்டு இருக்கிறதுக்கு பழகுவோம். சும்மா அட்வைஸ் கிடையாது, நம்மளும் சேர்ந்து பழக வேண்டிதான். நமக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த விக்ரம் சுகுமாரன் அவர்களுடைய அந்த உயிரிழப்புங்கிறது எந்த அளவுக்கு உங்களையும் பாதித்திருக்கிறது, தமிழ் சினிமாலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, இதிலிருந்து நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்குங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க.